நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்தரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் ஆர்டி கேஸ் மற்றதுனா உடனே போடுறோம். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போடுறோம். இன்னொரு கொஸ்டின் சார், காவல்துறை நம்ம வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் புகார் கொடுத்ததுக்கான ஆதாரங்களை சமீபத்தில் நம்மகிட்ட கொடுக்கல, அதனால தான் இது விசாரணையை துவங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி துணை ஆணையர்கிட்ட போய் அவங்ககிட்ட ப்ரெஷர் திருப்பி போனதா அப்படின்னு ஏதாவது விசாரணை கண்டுபிடிக்கும். இதெல்லாம் ரத்தம் சார் சொல்லிட்டுருங்க. அவர் விசாரிச்சிருக்க கூடாது சார். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் தான் விசாரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேனே, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றல. வேற ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருந்தது சார்? கிடையாது. ஏன்னா திருமலா பாலத்துக்கு ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தது, அது போல ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் ஏதாவது இது வரைக்கும் அப்படி இருந்த மாதிரி தெரியல. இந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி அந்த பாண்டியராஜ் ஏற்கனவே பொள்ளாச்சியில் இருக்கும்பொழுது ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ப்ரொமோட்டட்.